அர்ஜுனோட பிளாஸ்ட் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரணோட பெட்டி படத்தை தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் திங்க் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த 2 இடத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டும் நாளைக்கு தான் வரப்போகுது. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். மாறன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. ஜூனியர் என்டிஆரோட டிராகன் மூவில இருந்து ஒரு டைட்டில் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூனியர் என்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலா கிளிம்ஸ் பார்க்க நல்லாவே இருக்கு. சலார் படத்தோட சாயல் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சலார் படத்தோட அந்த டார்க் டோன்ல இந்த படம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜூன் 11, 2027 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர், ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்க. ரவி பசீர் மியூசிக் பண்றாரு. சிம்போட அரசன் மூவிக்கான ஷூட்டிங் இப்போ கரண்டா சென்னையில போய்கிட்டு இருக்கு. மூவிக்கு இப்போ நைட் ஷூட் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் போகல, ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சோசியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இடையில ஷூட்டிங்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, அதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். அதெல்லாம் சரி பண்ணி தான் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பிரியங்கா மோகனுமே இந்த ஷெட்யூல்ல இருக்காங்க. இதை முடிச்சுட்டு ஆண்ட்ரியா அமீர் சிம்பு காம்பினேஷனுக்கான சீன்ஸ் எல்லாம் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சூர்யாவோட கருப்பு படம் இப்போ வரைக்கும் 161 கோடி கிட்ட வசூல் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. இது ட்ராக் ரிப்போர்ட். அபிஷியல் ரிப்போர்ட் இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மேபி இந்த வார கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கான வசூல ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. சோ இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் தான். 200 கோடி வசூலுமே இந்த படம் ஈஸியா ரீச் பண்ணிடும். ஏன்னா அடுத்து எந்த பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகல. அடுத்து பக்ரீத் ஃபெஸ்டிவல் எல்லாமே கூட வரப்போகுது. சோ அந்த ஹாலிடேஸ்ல எல்லாம் படம் இன்னும் பிக்கப் எடுத்து நல்லா ஓடும். கல்கி 2ஓட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோஸை ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு இது தெரியும். ஆர்ஜா பாலாஜியோட அடுத்த படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர்ஜா பாலாஜியோட அடுத்த படம் இனிமே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு ஒரு நிறைய கேப் எடுத்துப்பாரு. ஏன்னா அதுக்கான ரைட்டிங் ப்ராசஸ் ஒரு நிறைய நாள் எடுத்துப்பாரு. அது அவரே சொல்லியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி கரெக்டா என்ன அப்டேட் வரல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். எனிமி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல, டீசெண்டா தான் போச்சு. கருப்பு மூவில ஒரு சில சீன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இதை பத்தி நானுமே ரீசெண்டா பேசியிருப்பேன். ஒரு சில சீன்ஸ் அவங்க டெலீட் பண்ணிருப்பாங்க படத்தோட டியூரேஷன் காரணமா. அஜித்தோட கிளாடியேட்டர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் அதுக்கு ரிலீஸ் அவங்க முடிவு பண்ணல. இந்த மாசமே இது ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா வேற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விட்டுட்டாங்க. மோஸ்ட்லி ஜூலைல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். டிசி மூவிக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த படத்துல சண்டை காட்சிகள் அப்படி இருக்கு. ஆனா டாக்ஸிக் படத்தோட டீசர் அப்படி இருக்கு. அதையே சென்சார்லாம் பண்ண மாட்டாங்களாங்கிற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. டீசர் ட்ரெய்லருக்கு சென்சார் கிடையாது. ஓடிடில ரிலீஸ் ஆகிற மூவிஸ்க்குமே சென்சார் கிடையாது. அதனாலதான் அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நிறைய பேர் ஒரு சில அட்டென்ஷனுக்காக கூட இது மாதிரி பண்ணுவாங்க. இதையும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக. யாஷோட அடுத்த படத்துக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அது மூலமாவே அவங்க படத்தை ப்ரமோஷன் பண்ணிருக்கலாம். ஆனா தேவையில்லாம அந்த டீசர்ல அந்த மாதிரி வச்சதை பத்தி நான் டீசர் வந்தா போய் பேசியிருப்பேன். சிங்கம் 3ஓட வசூல் என்ன, படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் 108 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. படம் ஹிட் தான். AK64 மூவிக்கு நான் அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுல இன்னும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ரெட்ரோ படத்தோட ஃபைனல் வசூல கேட்குறீங்க. 235 கோடி கிட்ட இந்த படம் தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் எல்லாம் சேர்த்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இது தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் எல்லாம் சேர்த்து தியேட்டர்கள் வசூல் என்னங்கிறத நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லிட்டேன். மிஸ்டர் எக்ஸ் படம் ஹிட்டா ஃபிளாப்பா, அதுக்கு பார்ட் 2 வருமானு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான், பார்ட் 2 வராது. இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. புது வீடியோ சீக்கிரமே வரும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சுங்க. பையா மூவில இருந்து என் காதல் சொல்ல நேரமில்லை சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.